எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க அப்படியே நம்ம டிராமாக்குள்ள போயிடலாம். கிளாஸ்க்கு கிளம்பி போறாங்க. பட் இங்கேயும் ஒரு பிரச்சனை. அது என்னன்னா நம்ம ஹீரோயின் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்டு, இந்த ஜியான் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இப்போ ஜியான் உடம்புக்குள்ள இருக்க நம்ம ஹீரோயின் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து உட்காந்துருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல அங்கே நடத்துறது. அந்த நேரம்னு பார்த்து சார் டெஸ்ட் வேற வச்சிடுறாரு. ஸோ என்ன எழுதுறதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க ஜியான் லைப்ரரிக்கு போய் ஒரு புக் எடுக்க போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து அதை எடுத்துடுறான். அப்போ இவ இதை நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன், இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திமுறா அங்கேருந்து போக இவ முறைச்சிட்டே அங்கேருந்து போயிடுறா. இன்னொரு பக்கம் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டாங்க. அங்கே இருக்க சாரும் திருத்திடுறாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் 18 மார்க் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு நல்லா திட்டு விழுது. அந்த சார் சொல்கிறாரு, என்னாச்சு, எப்போதும் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு மார்க் நீ தான் எடுப்ப, இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, சாரி சார் அப்படின்னு இவ பாவமாக சொல்கிறா. எனக்கு தெரியும், உன் பக்கத்தில் இருக்க டியானியூ தானே உனக்கு எடுத்துட்டான் அப்படின்னு சொல்ல, இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இவ உட்கார்றா. உடனே டியானியூவலை பார்த்து, எனக்கு தெரியும் ஜியான், எனக்கு தெரியும், நான் எப்போதும் கம்மியாக மார்க் எடுக்கிறேன்னு சொல்லி தானே இப்போ வேணும்னு நீ கம்மியாக மார்க் எடுத்திருக்க, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி பாச மழையை பொழிஞ்சிட்டு இருக்கான். பட் அதுக்கப்புறமா அந்த கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் கம்மியாக மார்க் எடுத்த விஷயத்த ஹீரோ கிட்ட வந்து மாட்டி விட்டுடுறாரு. தென் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா ஜியான் உடம்புக்குள்ளே இருக்க ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம ஹீரோ பாசமா, நீ ஓகே தானே அப்படின்னு கேட்க, நான் ஓகே தான், சரி இந்த சாக்லேட் அப்படின்னு கொடுக்குறான். தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவள் உள்ளே வந்துடுறா. பட் இவன் சோகமாகி அப்படியே உள்ளே போய் அவனும் அவனோட தங்கச்சியும் ஒன்றா இருக்க மாதிரி இருக்க சின்ன வயசு ஃபோட்டோவை பார்க்குறான். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். அது என்னென்னா, ஒரு டைம் இவன் அனாத ஆசிரமத்தில் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்கே ஒரு குட்டி பாப்பா, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, நீ தனியாவா இருக்க, இந்த சாக்லேட் அப்படின்னு கொடுக்குறா. இல்லை எனக்கு பல்லு வலிக்கும், வேணாம். அப்படியா, அப்படின்னா நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம், அப்பவும் பல்லு வலிக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. அப்போ அந்த பாப்பா கேட்குறா, ஆமாம் உன்னையும் உன்னோட அப்பா அம்மா வேணான்னு சொல்லி இங்கே விட்டுட்டு போயிட்டாங்களா, உனக்கு ஒரு வேளை ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைன்னா சொல்லு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருப்பாங்க. அண்ட் அங்கே இருக்க குட்டி பாப்பா தான் அந்த ஜியான். தென் கொஞ்ச நேரத்தில் இவங்க 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆகிருப்பாங்க. அப்போது அந்த ஜியான் சொல்கிறா, அங்கே பார்த்தியா அவங்க 2 பேரும் இங்கே ஒரு குழந்தைய தத்தெடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேரண்ட்ஸை காமிக்கிறா. அப்படியா, அப்படின்னா நீ அங்கே போகலாம்ல அப்படின்னு இவன் கேட்க, வேணாம் அவங்க பசங்களை தான் தத்தெடுப்பாங்களாம், பொண்ணுங்களை தத்தெடுக்க மாட்டாங்களாம் அப்படின்னு ஜியான் சொல்ல, அப்படியா பரவாயில்லவா அப்படின்னு ஹீரோ இருக்கான்ல அவன் ஜியான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய், அம்மா அப்பா எனக்கு இவ தான் தங்கச்சியாக வேணும் அப்படின்னு சொல்லி அடாப்ட் பண்ணி கூப்பிட்டுட்டு வந்திருப்பான். ஸோ அதுபடி பார்த்தா ஜியான் வந்து இவனோட கூட பிறந்த தங்கச்சி கிடையாது. ஆனால் இவனுக்கு ஜியான் மேலே ரொம்பவே பாசம். ஸோ இப்போ அவன் கையில் இருக்க சாக்லேட்டை பார்த்துட்டு, இந்த சாக்லேட்டை தான் நீ அனாத ஆசிரமத்தில் என்கிட்ட கொடுத்த, அதே சாக்லேட்டை உன்கிட்ட எனக்கு கொடுத்தா நீ கொஞ்சம் கூட கண்டுக்கலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ சொல்கிறான், நான் ஒரு செமினாருக்கு போகிறேன், ஸோ இன்றைக்கி காலையில் நீ மட்டும்தான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, நீ செமினாருக்கு போயிட்டு வரவே மாட்டியா அப்படின்னு கேட்க, ஹீரோ சிரிச்சுட்டே வந்து அவள் தலையில் தட்டிட்டு, திரும்ப வரதான் போகிறேன், அங்கேயே தங்கவா போகிறேன் அப்படின்னு சிரிச்சுட்டே அங்கேருந்து போகிறான். இதை பார்க்கும்போது இவளுக்கு வெக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் இவ கிளம்பி ஸ்கூலுக்கு வரும்போது அங்கே 4-5 பொண்ணுங்க வந்து, ஜியான் என் கூட சண்டை போட்டால அதை நான் மறந்துடுவான்னு நினச்சியா அப்படின்னு கேட்க, யார் நீங்கள், என்ன ஜியான் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிற அப்படின்னு அந்த பொண்ணுங்க கேட்க, ஐயையோ இந்த ஜியான் யார்ட்டையோ வம்பிழுத்து வச்சிருக்கா போல அப்படின்னு ஹீரோயின் மனசில் நினச்சிட்டு, இங்கே பாருங்க நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு தெரியுது, அது என்னன்னு தெரியல, என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சாரி கேட்க, என்னடா இது இவ சாரி கேட்குறா, இப்படி இருக்கும்போது என்னென்னு சண்டை போடுறது அப்படின்னு அந்த பொண்ணுங்க போயிடுறாங்க. பட் பின்னாடியே டியானியூ வந்து, ஜியான் உன் மண்டையில் எதுவும் பிரச்சனை இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன், இல்லை இதுக்கு முன்னாடி நீ யார்ட்டையும் மன்னிப்பு கேட்டதே இல்லையே, அது வந்து எதுக்கு தேவையில்லாமல் கூட படிக்கிறவங்கள்ட்ட சண்டை போடணும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம்ல அதுக்கு தான் அப்படின்னு இவ சமாளிச்சிட்றா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியான் இருக்கால, அவள் கிளாஸ்க்கு வரும்போது அங்கே லூசின்னு ஒரு பொண்ணு அவகிட்ட வந்து, நியான் நீ வேணும்னு தானே பண்ணிட்டு இருக்க, நீ வேணும்னே அந்த ஸ்பீச் காம்படிஷனில் தோற்று போனேன், நான் தான் அதனால ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன், ஆனால் இங்கே இருக்க எல்லாரும் நான் ஜெயிக்கணும்னு தான் நீ விட்டு கொடுத்துட்டதா சொல்கிறாங்க, எனக்காக நீ ஒன்றும் விட்டு கொடுக்க வேணாம் அப்படின்னு அவ சொல்ல, இல்லைங்க நான் விட்டு கொடுக்கலாம் இல்லையே அப்படின்னு இவ போற, நீ ரொம்ப தான் பண்ணுற அப்படின்னு அவ சொல்ல, இப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை,
காலங்காலமா என்கிட்ட தோத்துட்டு இருந்தீங்க, அது பத்தலையா, இன்னும் வேணுமோ அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு போக அங்க இருக்க எல்லாருமே லூசியை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க ஜியான் இருக்கால, அவ ஹிஸ்ட்ரி கிளாஸ்க்கு வரா. இவளுக்கு ஹிஸ்ட்ரி மண்டேல எதுவும் ஏறல, ஏன்னா இவ சயின்ஸ் குரூப் எடுத்தவ. ஸோ திருன்னு முழிக்கும் போது கரெக்டாக டீச்சர் வேற எந்திரிச்சு நியூட்டனை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இவ உடனே அது நியூட்டன் வந்து 3 லா எழுதியிருக்காரு, ஃபர்ஸ்ட் லா வந்து இனர்ஷியா அப்படின்னு சொல்லி 3 லாவையும் சொல்கிறா. உடனே அந்த டீச்சர் திருன்னு முழிச்சிட்டு, இது ஹிஸ்ட்ரி கிளாஸ் தானே, நான் நியூட்டனோட ஹிஸ்ட்ரி கேட்டேன், நீ என்னமோ நியூட்டனோட லாஸை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவங்களே குழம்பிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் லஞ்ச் வரப்போ நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியான் உடம்புக்குள்ளே இருக்க ஹீரோயினும் தனியாக வந்து, ஐயோ நடத்துகிற பாடம் எதுவும் சுத்தமாக புரியல, நம்ம 2 பேரும் திரும்ப நம்மளோட உடம்புக்கு வர்றது தான் நல்லது, ஆனால் எப்படி நம்ம சோல் ஷிஃப்ட் ஆகியிருக்கோம் அப்படின்னு யோசிக்கும் போது தான், நான் ஒரு வால் நட்சத்திரத்தை பார்த்தேன் அப்படின்னு 2 பேரும் அந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவளுக்கு புரிஞ்சிருது. உடனே ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியான், அப்படின்னா அந்த வால் நட்சத்திரத்தால தான் நம்மளோட சோல் ஷிஃப்ட் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படின்னா மறுபடியும் வந்து அந்த வால் நட்சத்திரம் வரணும், அதை நம்ம பார்த்தோன்னா நம்ம பழைய மாதிரி மாறிடுவோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அது நம்ம என்னைக்கு மாறுறது அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. தென் அன்னைக்கு ஸ்கூல் முடியுது. அப்போ ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியான் வந்துட்டு இருக்கும் போது அங்கே 2-3 பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்களா அந்த ஜியானை எத்தனை பசங்க சுற்றி வளைச்சிருக்காங்கன்னு அப்படின்னு. இதை கேட்ட உடனே என்னது அப்படின்னு இவ வேகமாக அங்கேருந்து ஓடுறா. ஆனால் இங்கே ஜியான் உடம்புக்குள்ளே இருக்க ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்கள 4-5 பசங்க வந்து, லாஸ்ட் டைம் எங்களை தோக்கடிச்சிட்டேன்னு ரொம்ப திமிரில் இருக்க போல, வா இந்த டைம் வந்து எங்கள் கூட பேஸ்கெட் பால் விளையாடி எங்களை தோக்கடிச்சு காமி அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே டியான் கெத்தா நின்றுட்டு, என்னடா ஜியான்கிட்டே வம்பளுக்குறீங்க, அவ்வளோ தைரியம் வந்துருச்சா, வா ஜியான் போகலாம் அப்படின்னு இழுக்க, என்னது இல்லை எனக்கு பேஸ்கெட் பால்லாம் விளையாட வராது அப்படின்னு இவ சொல்கிறா. நடிக்காத, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீனு ஒரு பையன் இவளை அங்கேருந்து கூப்பிட்டுட்டு கிளம்புறான். அங்கே போய் சரி வா விளையாடலாம் வா அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு பேஸ்கெட் பால்லாம் வராது அப்படின்னு இவ முழிக்கிறா. அட பாலை புடி அப்படின்னு அந்த லீ வந்து தூக்கி போட, இவளுக்கு அந்த பாலை கூட கேட்ச் பிடிக்க தெரில, மூக்கிலே வந்து நல்லா அடிச்சு அப்படியே போலன்னு ரத்தம் வந்துடுது. இதை பார்த்து டியானியூ, லீ நீ வேணும்னு தானே இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறான். அந்த லீ, நான் சும்மா பாலை தாண்டா தூக்கி போட்டேன், அவ தாண்டா கேட்ச் பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோ வேற வந்துடுறான். வந்து ரத்தம் வரதை வேற பார்த்துடுறானா. ஸோ அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்போ லீ சொல்கிறான், இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நான் அவளை விளையாட தான் கூப்பிட்டுட்டு வந்தேன், தெரியாமல் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்படின்னா எப்படி ஒழுங்காக விளையாடுறதுன்னு நான் உனக்கு சொல்லி கொடுக்கவா அப்படின்னு அடிக்கிற மாதிரி கிட்ட போக, இங்கே பாரு சென், எனக்கு எதுவும் ஆகலை, வா போகலாம் அப்படின்னு சொல்லி இவ கூப்பிடுறா. அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியானோடு வந்து, என்னடா என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு வந்துடுறா. அப்போ இவளும், ஒன்றும் இல்லடி நீ கிளம்புடி அப்படின்னு சொல்லி சமாளித்து அங்கேருந்து ஹீரோவை இழுத்துட்டு போக, இங்கே பாரு ஜியான் கிட்ட ஏதாவது வம்பு வச்சுக்கிட்ட உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு இவ வந்து அங்கே இருக்க லீயை மிரட்டி விட்டுட்டு போக, உடனே லீ சிரிக்கிறான், இவன் எதுக்கு நம்மளை மிரட்டுறா அப்படின்னு. அப்போ கூட இருக்க பையன், பாஸ் இது அந்த ஸ்கூல்லையே அழகான பொண்ணு நீயான் தானே, அந்த பொண்ணு ஏன் பாஸ் உங்ககிட்ட இவ்வளோ கோவமாக பேசுகிறா அப்படின்னு கேட்க, லீ உடனே சிரிச்சிட்டு, வேற என்ன எல்லாம் என் மேலே இருக்க லவ் தான் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் கனவு கண்டுகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஜியான் உடம்புக்குள்ளே இருக்க ஹீரோ வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்து அப்படியே கிட்ட வந்து மூக்கில் மருந்து போட்டுட்டு இருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம கிருஷ் அவ்வளோ கிட்ட இருக்கும் போது எப்படி இருக்கும். ஸோ அப்படி தான் ஹீரோயினுக்கும் இருக்குது, அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் பார்த்துட்டு இருக்கா. பட் அவன் திட்டுறான், எல்லாம் இந்த லீயால தான் வந்தது அப்படின்னு சொல்லும் போது, அவனை திட்டாதீங்க, அவன் என்னை எதுவும் பண்ணலை, அவன் விளையாட தான் கூப்பிட்டான் அப்படின்னு இவ சொல்ல, அவனுக்கு எதுக்கு நீ சப்போர்ட் பண்ணுற, நீயும் அவனும் அவ்வளோ க்ளோஸோ அப்படின்னு கேட்க, இல்லை அவன் நல்லவன் தான் அப்படின்னு இவ சொல்கிறா. பட் அப்போ ஹீரோ ஒரு விஷயம் யோசிக்கிறான். அது என்னன்னா, ஒரு டைம் இவன் ஜியானோட ரூமுக்கு போயிருப்பான், அங்கே ஹார்ட் போட்டு இவ ஏதோ எழுதி வச்சிருப்பா. ஸோ அதை யோசிச்சுட்டு, ஒருவேளை ஜியானுக்கு லீ மேலே லவ்வோ அப்படின்னு இவனுக்கு ஒரு டவுட் வருது. அந்த டைம்னு பார்த்து அங்கே டியானியூ வரான். அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட, சாரி என்னால் தானே உனக்கு அடிபட்டுச்சு, அதான் எங்கள் அம்மா உனக்கு மெடிசன் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுக்க சொன்னாங்க, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க, இதெல்லாம் எதுக்குடா அப்படின்னு இவ பேசுகிறா. பட் அப்பா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ முறைச்சிட்டே வந்துட்டு போகிறான். உடனே டியானியும், சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினும் உள்ளே வராங்க. அப்போ ஹீரோ கேட்குறான், ஜியான் உன்கிட்ட நான் உனக்கு கேட்கணும் அப்படின்னு. இவளும் என்னது அப்படின்னு கேட்க, கொஞ்சம் உட்காரு அப்படின்னு உட்கார வச்சு, நீ பப்பி லவ்வை பற்றி என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்குறான்.
உடனே இவ சிரிச்சுட்டு, "அத பத்தி நான் என்ன யோசிக்கிறது? அதெல்லாம் நார்மல் தானே" அப்படின்னு கேட்குறா. அப்ப அவன், "உனக்கு யார் மேலயாவது லவ் இருக்கா?" அப்படிலாம் இல்லையே. உனக்கு யார் மேலயாவது இருக்கா?" அப்படின்னு இவ கேட்க, "இல்ல எனக்கும் யார் மேலயும் இல்ல." அப்படின்னு அவன் சொல்றான். "ஓ! உனக்கு யார் மேலயும் இல்லையா?" அப்படின்னு இவ கேட்க, "இங்க பாரு ஜியான், லவ் பண்ற அளவுக்குலாம் உனக்கு வயசு ஆகல சரியா? அதனால இந்த வயசுல நீ படிக்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. புரியுதா?" அப்படின்னு கேட்குறான். "ஆ புரியுதே. சரி நீ யாரையும் இப்போ லவ் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு." "ஆ ப்ராமிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ள போறா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஸ்கூல் கிளம்பி வெளியே வரும்போது அந்த இடத்துல லீ ஓடி வந்து, "இங்க பாரு நேற்று நடந்ததுக்கு ரொம்ப சாரி. நான் வேணும்னு உன்னை காயப்படுத்தலை. அதான் உனக்காக இப்போ மருந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லி இவன் கொடுக்க, "எனக்கு புரியுது நீ வேணும்னு பண்ணியிருக்க மாட்டேன்னு. பட் இங்கேருந்து போயிடு. எங்கள் அண்ணன் உன்னை பார்த்தான்னு வச்சுக்கோ அவ்வளோதான்." அப்படின்னு சொல்ல, அது நான் எதுக்கு வந்தேன்னா, நேற்று நீயா என்கிட்ட கொஞ்சம் கோவமாக பேசுனா கொஞ்சம் அவகிட்ட என்னை பற்றி நல்ல விதமாக எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்ல, சரி சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அனுப்பி வச்சிடுறா. பட் ஹீரோ இதை கரெக்டாக பார்த்துட்டே கிட்ட வந்து, "ஆமாம் கையில் என்ன? அது அது வந்து டியானியும் எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு போனா" அப்படின்னு சொல்கிறா. "ஓ என்கிட்டயே போய் சொல்கிறியா?" அப்படின்னு ஹீரோ மனசில் நினச்சிட்டு, "சரி வா போகலாம்" அப்படின்னு ஸ்கூலுக்கு கூப்பிட்டுட்டு போகிறான். வந்த உடனே டியானியூ பார்த்துட்டு, "என்னடி கையில் இவ்வளோ ஸ்நாக்ஸ் வச்சுருக்க?" அப்படின்னு கேட்க, அது அது வந்து நான் தான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன், இந்த வச்சுக்கோ" அப்படின்னு எல்லா ஸ்நாக்ஸையும் டியானியூ கிட்டேயே கொடுத்துட்றா. தென் லஞ்ச் அவர் வருது. அப்போ நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க ஜியான் இருக்கால, அவ உண்மையான ஹீரோயினை பார்க்கலான்னு வரும்போது, அப்போ ஹீரோயினுக்கு ஷாஷான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா. அவ ஜியான் கிட்ட வந்து, அதாவது ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க ஜியான் கிட்ட வந்து, "என்னடி இப்போலாம் நீ அந்த ஜியான் கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுகிற, எனக்கு தெரியும் உனக்கு ஜியான் அண்ணன் மேலே க்ரஷ்ஷு தானே" அப்படின்னு சொல்ல, அப்போலாம் ஒன்றும் இல்லடி, இருடி உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் உடம்புக்குள்ள இருக்க ஹீரோயின் வரும்போது, ஜியான் வரியா நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்கிறா. உடனே டியானியும், "நானும் வரட்டா" அப்படின்னு வர, உடனே ஹீரோ, "டியானியோ இங்கே வா ராசா உன்ட்ட ஒன்று பேசணும்" அப்படின்னு சொல்லி டியானியோ அப்படியே தள்ளிட்டு போயிடுறான். ஸோ இவங்க எல்லாரும் போய் சாப்பிட்றாங்க. அப்போ அந்த ஷாஷா வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஜியான் உடம்புக்குள்ளே இருக்க ஹீரோயின் கிட்ட, "ஜியான் உங்கள் அண்ணன் இந்த ஸ்கூல்லையே ரொம்ப அழகான பையனாக இருக்கான். கண்டிப்பாக அவனுக்கு நிறைய லவ் லெட்டர் வரும். நீ ஏதாவது ஒரு லவ் லெட்டரை வாங்கி உங்கள் அண்ணன் கிட்ட கொடுத்துருக்கியா?" அப்படின்னு கேட்க, இந்த உண்மையான ஜியான், "ஷாஷா என்ன பேசுகிற வாயை மூடு" அப்படின்னு சொல்கிறா. இங்கே இருக்க நம்ம ஹீரோயினும், இல்லை இல்லை அப்பெல்லாம் நான் எதுவும் பண்ணதில்லை" அப்படின்னு சொல்கிறா. "ஓகே இல்லை ஒரு விஷயம் யோசிச்சு பாரு, இந்த ஸ்கூல்லையே உங்கள் அண்ணன் தான் அழகாக இருக்கான், அதே மாதிரி பொண்ணுல நம்ம நியான் தான் அழகா இருக்கா, இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சா எப்படி இருக்கும்" அப்படின்னு இவ சுற்றி வளைச்சி பேச, வாய் மூடு ஷாஷா" அப்படின்னு இவ சொல்கிறா. நம்ம ஹீரோயினும், "இல்லை இல்லை அதை பற்றிலாம் இப்போதைக்கு பேச வேணாம், நீ அமைதியாக சாப்பிடு" அப்படின்னு அவளும் சமாளிக்கிறா. ஆக்சுவலி விஷயம் என்னென்னா, உண்மையாகவே நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே க்ரஷ்ஷுன்னு இந்த ஷாஷாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வேலைலாம் பார்த்துட்ருக்கா.